தம்பி துற, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? டேய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? டேய், இப்பதானே சொன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல இல்லையா? சரி சரி, ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. இப்ப கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புல வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளாப்பா. ஐயோ, நான் மனசன்டா, நான் மனசன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துரை, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க, எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போறேன் போட்ட தம்பி. ஏடா ஓடாம இன்னும் 1000 கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. கோமாதா, கோமாதா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிறுத்து இல்லையா? நிறுத்தியா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிப்பாட்டு, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நிறுத்தியா? அம்மா, ஏன் நின்று விட்டாய்? நிலை தேடி மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள், வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு சல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன. ஜெய் ஜக்கம்மா. ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்டு குறுக்கால படுத்துட்டு கண்டா பண்ற? ஏத்தா வேலை வண்டிய? ஐயோ, ஏத்திராதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்க அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? ஆத்தாவா? அத்தா, 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 எல்லா பேரும் என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப அத்தா கல்யாணம் நடக்கும்? சொல்லாத்தா, சொல்லு. சொல்லாட்ட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னத்தா நாரா? கல்லுதான் குடிச்சாங்க. தாய் நீ போட போறேன். அத்தா சீக்கிரம் சொல்லாத்தா, அந்த ஆளு அடிக்க வராரு. அத சொல்லாத்தா. பொங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியா கேட்டுட்டு இருக்க. என்ன திமிரா? தம்பி துரை, ஏய் கரவாடு, அண்ணன் சோகமா இருக்காரு. நீ எதுவும் பேசாத, நான் பேசுகிறேன். புரியுதா? ஆகட்டும்பா, நீயே பேசு. இப்படித்தான் அருள் வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது. அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்ட பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான், ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிடக்கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆட்டா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நாங்க கேட்கிறோம், அருள் வாக்க நீ கேளு. அருள் வாக்கா? அப்படின்னா நாங்களே கேட்கிறோம். ஆத்தா, நீதான் ஆத்தா என் குறைய தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா. ஆத்தா, நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்புதான் ஆத்தா, எங்களை மன்னிச்சிடாத்தா. தப்பு தப்பா பாடி வண்டியை வழி மறிச்சு கிண்டல் பண்ற எங்களை மன்னிச்சிடாத்தா. எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும். ஆத்தா நீ தான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா. அழுது நிறுத்திட்டு குறை சொல்லக்கடா. என் குறைய இவன் ஆத்தா. என்னது? இவரை கொஞ்சம் தீர்த்துறாத்தா. என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா, என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. ஆமாமா. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்ல ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நான் கல்யாணம் முடியும் ஆத்தா. சும்மா இருக்கடா. யோசிக்குது ஆத்தா, யோசிக்குது யோசிக்குது யோசிக்குது. பாரு பாரு பாரு, யோசிக்குது யோசிக்குது யோசிக்குது. பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்குன்னு. இப்ப பார், ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது. நிறுத்துங்கடா, நாங்க அருள் வாக்கு கேட்கறதையும் கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கருவாடு தான்.
போடுறீங்க? படையா மண்ணுக்குள்ள சாரையும் ஊறுது, அதுக்கு ஒரு மரியாதை வேணா? இப்ப ஒரு கிளாஸ் குடிச்சேன்னு வச்சுக்க, 9 கிளாஸ் போதும் எனக்கு ஏறும். அண்ணே உங்க மூளையே மூலனே. என்னடா என்ன ஆச்சு? என்ன உங்களை தொட்டாலே கரண்ட் சாக்கு அடிக்குது? கழுத வாயா, இதுல பேட்டரி செல்லு அதையும் போட்டா சாக்கடிக்காம என்ன பண்ணும்? ஏய், யார் சாராயத்தை பத்தி குறை சொல்றேன்? சர்க்கார் பட்டியல சரக்கு சரியில்லாம 10 லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க, தெரியல? அண்ணே இதே சாராயத்தை குடிச்சுட்டா சர்க்கார் பட்டியல 15 பேர் செத்தே போயிருக்காங்க. இது என்ன சொல்ல? இது ஏன் முதல்ல சொல்லல? சாரி நாய, நான் அதுக்கு அடிக்கலடா. தலைக்கு 20 ரூபா வச்சா கூட 300 ரூபா ஆச்சேடா. 6 மாசம் உட்காந்தே குடிச்சிருக்கலாம். கரவாட்டு பிறந்தவனே பிச்சுரும் பிச்சு தோலை உரிக்கிறேன். பாப்பா ராக்கோழி, பாக்குறது புரியுது. என்னடா காலகாலத்துல கடைக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? நேத்து ராத்திரி 10 மணி பஸ்ல வைத்தியர் வரும்போதே தெரியும் 11 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு இளவு விழுமுன்னு. அதனாலதான் மேலத்தை சூடு ஏத்திக்கிட்டு எங்களையும் சூடு ஏத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொழிலுக்கு ரெடி, நீ ரெடியா? என்னப்பா ஜோலி மாட்டிட்டாப்ல இருக்க? 4வது தெருவில் எவ்வளவு செத்துட்டானா? தம்பித்துறைங்கிற பேரை சொன்னதுக்கே உங்க அண்ணன் அந்த கிளியை கொன்னு போட்டுட்டாரு. நீ அந்த தம்பித்துறையை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற. உனக்கு என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்குமா? என்ன ஆத்தான சொல்லி அடிச்சு வைக்கிறதுல அண்ணனுக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கும். அதே மீறி என் மனசுக்கு பிடிச்ச தம்பித்துறையை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. அந்த கிளி சாகும்போது கூட தம்பித்துறைன்னு சொல்லி செத்துருச்சு. அதே மாதிரி நான் சாகும்போது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச போதும். இப்பதானே வந்த பேசணும். தம்பிதுரை கிட்ட நான் 2 சத்தியம் கேட்பேன். சேவியா? இனிமே தம்பிதுரை குடிக்க கூடாது. இனிமே சாவுக்கெல்லாம் ஆடக்கூடாது. எனக்கு தெரியும் ஏன் ஆடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எல்லாரும் மாதிரி கௌரவமா இருக்கணும். அதுக்காக முழுசா மாறணும். ஆத்தான்னு கூப்பிட மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணத அவங்க சாவர வரைக்கும் காப்பாத்திருக்க. அதே மாதிரி புருஷன் கிட்ட கேக்குறேன். என்னைக்கு ஒரு ரத்தம் என் நெத்தியில போட்டாச்சோ அன்னைக்கு மனசார
புருஷனா ஏத்துக்கிட்டேன். அந்த ஒரு மேல நான் கேக்குறேன், சத்தியம் பண்ண. உலகே மாயம் வாழ்வே மாயம். தம்பித்துற அப்படியே உட்கார்ந்துருக்க, ஆறிட போதுப்பா. அது என்ன டீயா காஃபி ஆடுறது? மூடிட்டு குடுறா, நான் சாராயத்தை சொன்னேன். யோசனை பண்ணாம கப்புன்னு எடுத்து கவால் கவுத்து. தம்பித்துற உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு மனசு சரியில்லை. தம்பிதுர, மனசு சரியில்லைன்னா ஊத்திக்கிட்டு படுங்கன்னு நீ தான் சொன்ன. இப்ப மனசு சரியில்லைன்னு மண்ணுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்க. சொல்லி கொடுக்குற நீங்க அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிறவங்க, கேக்குற நாங்க அப்படிலாம் மாத்த முடியாது. இந்த மனசு இருக்கே மனசு, அது ஒரு குரங்கு மாதிரி. என்னாச்சு? என் முகத்தை பார்த்து தான் அப்படி சொல்லுவாங்க. என் மனசு சுத்தப்படி நீ தானே சொன்ன. இப்ப அதையும் குரங்காக்கிட்டியே. சொன்னது நீ நீ நான் உன்ன சொல்லல, பொதுவா சொன்னேன். இது வரைக்கும் இது தனியா வேக போற கட்டை தானே. ஆத்துல போனா என்ன, நெருப்புல போனா என்ன, மழை அடிச்சா என்ன, வெயில் அடிச்சா என்னன்னு இருந்தேன். ஆனா இந்த பாட்டில கிடைக்கிற பிடிமானத்தை விட நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சுடா. தம்பிதுர, விளக்கமா சொன்னாலே எனக்கு விவரம் போதாது. இப்படி மர்ம பிடிய போடுறிய. எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு ஓட. இனிமே இந்த தம்பிதுரை மாப்பிளைக்கு சீரல் கொடுங்க. அட கையிலே வச்சிருக்கான். ஏன் மாப்பிள காத்து கருப்பு ஏதாவது பட்டுருச்சா? அடேங்கப்பா. அண்ணாந்து போக விடுறாரு பாரப்பா. இந்த மாப்பிள இந்தாங்க. என்ன மோந்துட்டு தான் சாப்பிடுவீங்களா? நாருது. இது நாருதா மாப்பிள? இடமே நாருது. அட இடமே நாருதாடா மாப்பிளைக்கு. விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயோ அடிக்காதீங்க. என்னடா மாப்பிள இது? அது சும்மா ஒரு மாறுதலுக்காக அப்படி தமாஷா தான். இப்படி அது அது முடியெல்லாம் வெட்டி எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது என்னன்னா முதலாளி. ஓ உங்களுதோ. அது என்னன்னா முதலாளி, நான் கையே என்னதான் பரவாயில்ல, தோல் என்னதாச்சு. நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். தாத்தா ஏதோ புள்ள பிறந்திருக்கா, பேர் வைக்கணுமா, ஒரு நல்ல பேரை வச்சு விடு. வணங்குறேன் தாயி. தாயி, உன் கருணையால என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயி. அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சினா முடியா இருக்கணும் தாயி. தம்பிதுரை 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 சொல்லுங்க. தம்பிதுரை 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 தம்பிதுரை. தாயி இந்தா தாயி காணிக்க. அம்மா இங்க வா. இதுக்கு காணிக்க வேண்டாம். தாயே உன் கருணையே கருணை. நீதான் தாய் எங்களை காப்பாத்தணும்.
என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? ஒரு நிமிஷம் நான் சவலைப்பட்டு அவளை இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன நம்பி இருக்கிற 45 குடும்பமும் வீதிக்கு வந்துடும். ஏன் 2 பொண்டாட்டிங்க முண்டச்சி ஆயிடுவாளுங்கன்னு சொன்னவனே நீ தானே? என்னடா நீ எந்த தைரியத்துல நீ அவளுக்கு தாலி கட்டுறேன்னு சொன்ன? கேக்குறோம்ல, பதில் சொல்லு மாப்ள. உங்க கேள்வியிலேயே என் பதில் இருக்கு முதலாளி. உங்களை நம்பி 45 குடும்பம் இருக்கு, பொண்டாட்டிங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. என்ன நம்பி யார் இருக்கா? தனி கட்ட மாப்ள, அதுக்காக நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த? நீங்க வேலை செஞ்சு கூலி வாங்குற சாதாரண நாள் நான் நினைக்கல மாப்ள. என்ன நீ தொட்டுக்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லையா? அதான் எனக்கு தெரியும் முதலாளி, இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதனால வரக்கூடிய பிரச்சனைங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன புருஷன் நம்பி என்னோட வரேன்னு சொல்லிருச்சோ, அந்த வாக்குக்கு நான் கட்டுப்படுறேன். அது வெறும் வார்த்தை இல்ல முதலாளி, சத்தியம். என்னால நடத்தி காட்ட முடியும், நடத்தி காட்டுறேன். எடுத்து வையண்டா, கைய கழுவிடா கண்ட இடத்துல வச்சுட்டு. சொன்னதை செஞ்சிட்டீங்களே, பாதி பேர் சொல்றோம். நீங்க நம்ம டைப், அதான் ஒத்து போச்சு. இந்தாங்க ஒரு ஏத்திங்க. ஓ, குடிக்க மாட்டீங்களா? சரி, உங்க பேரை சொல்லி நான் ஏத்திக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த நாட்டு சரக்கு குடிக்க கூடாது, இந்த சரக்கு தான் குடிக்கணும். ஐயோ, இதெல்லாம் வேர்வையா வந்துருமே, நமக்கு ஒத்து வராதே. மூளைக்கு வேலை வேணும், அதுக்காக தான் இதெல்லாம். விடிஞ்ச கல்யாணம், அப்போ நீங்க தெளிவா இருக்கணும், அதுக்குதான். ஓ, அதுக்கு சொல்றீங்களா? விடிஞ்சா கல்யாணம். வெறும் கையை பிடிச்சிட்டு இருந்தா போதாது மாப்பிள, ஏகப்பட்ட செலவு இருக்கு. மாப்பிள முறைக்கு நமக்கு என்னென்ன செலவு இருக்கு தெரியுமில்ல? என்னது? என்ன நீங்க வாங்க. சருக போட்ட வேட்டி, உருமா துண்டு, பாய் அளவுக்கு சருக போட்ட புடவை. பொண்ணை ஒரு ரூபாய் நேரம் பார்க்க கூடாது, கண்ணு அப்படியே கூசணும், அவ்வளவு பளபளவா இருக்கணும் புடவை. இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கினது. என் பொண்டாட்டி எவ்வளவு பெருமைப்பட்ட. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் பத்தாது. இந்தாங்க ஒரு 2000 ரூபாய் மொத்தத்தையுமே வச்சுங்க மாப்பிள. அட வச்சுங்க மாப்பிள, வாங்கிங்க மாப்பிள. புறப்படுங்க மாப்பிள. தம்பி, தம்பி, தோட்டத்துக்கா? என்னையா? ஆமாங்க, தோட்டத்துக்கா போறீங்க? இல்ல, டவுனுக்கு. இனிமே நீங்க அலைய கூடாது, சொன்னா நாங்க பாத்துக்கிறோம். வேண்டாம் வேண்டாம். என்னது சாமி, என்னைய சாமி கூப்பிட்டீங்க? ஆத்தா கழுத்துல தாலி கட்ட போறீங்க, அப்ப நீங்களும் சாமி தானே? ஆமா சாமி. என்ன மாப்பிள்ள இது? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி கண்ணு மூணு தெரியாம குதிரையில வந்து விடுறீங்க. ஜாக்கிரதையா இருக்க வேணா. ஆமா, எங்க போறீங்க? டவுனுக்கு. கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் தான், ஏதோ முறையாமே, அதான். ஆமா ஆமா ஆமா. சரி சரி, போயிட்டு பத்திரமா வந்து சேருங்க. சரிங்க. மாமா, மாப்பிள்ள ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்காரு. என்னம்மா அப்படி பாக்குற? எல்லாம் உனக்குத்தான். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. போமா. என் கண்ணே பற்றும் போல் இருக்குமா. வாமா, வா. இப்படி உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா. உன்னை இந்த மாதிரி பார்க்கணும், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், உனக்கு பிறக்கிற குழந்தைய எடுத்து கொஞ்சணும். நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி,
அதையெல்லாம் இந்த அண்ணன் நிறைவேற்றுவாமா. ஆனா நீயா தேடிக்கிட்ட அந்த மாப்பிள்ள மட்டும் கிடையாது. என்னடா எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, சாவுக்கு ஆடுற அந்த அனாதை பைய எனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த அலங்காரத்தோடயே போய் ஊர் கோவில்ல குறி சொல்ற. இதுவரைக்கும் நீ சொன்னது தெய்வ வாக்கு. இப்ப நீ சொல்ல போறது இந்த வல்லத்தா வாக்கு. அம்சவேணிக்கு கல்யாணம் நடந்தா தாலி கட்டின மறுநாளே தம்பிதுரை செத்துருவான். அவனுக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்கு. ஆத்தா விதவையாயிட்டா அவ சொல்ற வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னா இன்னைக்கு ராத்திரி அவன் செத்துருவான். உன் அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். செய்யறதையெல்லாம் சொல்றதில்ல, சொன்னதை செய்யாம இருந்ததில்ல. அப்புறம் உன் இஷ்டம். அருள்வாக்கு சொல்ற ஆத்தா கழுத்துல தாலி கட்டினா மறுநாளே தாலி கட்டினவன் இறந்துடுவான். ஆத்தா விதவே ஆயிட்டா. அவ சொல்ற அருள்வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது.
வந்திருக்க? வெளியே வா. இந்த ஊரே சொல்லுது அம்சவேணி, நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியும், நீ சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னதை இந்த ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏதோ நடந்திருக்க. தைரியமா வெளியே வந்து நீ சொன்னது உண்மை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. அப்படியே நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து சொல். என் வாழ்க்கையில நான் நேசிச்சது ரெண்டு பேர். ஒன்னு என் ஆத்தா, இன்னொன்னு நீ. அறியாத வயசுல என் ஆத்தாவை நான் பறி கொடுத்துட்டேன். இப்ப எல்லாம் தெரிஞ்ச வயசுல உன்னை எப்படி சாகணும்னு நினைச்சவன வாழணும்னு ஆசைப்பட வச்சேன். இப்ப வாழணும்னு நினைச்சவன ஏன்? எனக்கு யாரு இருக்கா அம்சவேணி? உனக்கு நான் தாலி கட்டினா மறுநாளே நான் செத்துருவேன் சொன்னல. இப்ப நீ வரலனா மட்டும் நான் உயிரோட இருப்பேன் நினைச்சியா? தாலி கட்டுற ஒரு நிமிஷம் என் கூட வாழ்ந்த போதுன்னு சொன்னிய. அந்த தாலியோட வந்திருக்க அம்சவேணி. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ அடைஞ்சிருக்கிற இந்த சிறையில இருந்து வெளியே வா. நான் இருக்கேன், உன் தம்பிதோட இருக்கேன். அடிச்சு கொள்ளுவன அந்த நாய. செஞ்சிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இவர் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் இவரோட கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல. இது வரைக்கும் நான் ஊருக்காக சொன்னதெல்லாம் தெய்வ வாக்குதான். ஆனா இன்னைக்கு எனக்காக, என் வாழ்க்கைக்காக சொன்னது பொய் வாக்கு. அந்த பொய்யை நான் சொல்லாம இருந்திருந்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்து எங்க அண்ணன் தம்பிதோரோட வாழ்க்கை அழிச்சிருப்பாரு. என் அண்ணன் உங்க சுய லாபத்துக்காகவும் வருமானத்துக்காகவும் எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. என்ன வளர்த்து ஆளாக்கி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல நான் எப்பவுமே ஒரு அனாதையா தான் இருந்தேன். எனக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வசதி எதுவுமே வேண்டாம். சுதந்திரமா வாழ விடுங்க. நான்
கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏமா நீ என்னம்மா இந்த பயல போய் கஞ்சிக்கிட்டு உன்னை ஆத்தா ஆத்தான்னு இந்த ஊரை கொண்டாடுது. இந்த பயலுக்கு நான் அவளே காலமா மாப்பிள சீமாப்பிள அவனை ஹம்சவேணிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு இப்ப நான் உன்னை வெட்டினா ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. பயப்படாத, உன்னை நான் வெட்ட மாட்டேன். தப்பு பண்ணவங்க தலையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எவனும் தலையோட நடமாட முடியாது. யாருன்னே தெரியாத அனாதை ஒருத்திக்கு இருக்க இடமும் உடுக்க துணியும் பசிக்கு சோறும் போட்டு தங்கச்சிங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து ஆளாக்கி இருக்கிய அந்த மனுஷத்தன்மைக்காக இப்ப நான் உன்னை விடுறேன். இதப்படி இது நாள் வரைக்கும் உனக்காக கஷ்டப்பட்ட அந்த அனாதையோட முகத்தை பாரு. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சினா இந்த அறுவடை கீழே போடு, இல்ல இந்த 2 அனாதைகளை நீயே வெட்டி போட்டுடு. மாப்பிள என்ன மன்னிச்சிருப்ப.